வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரகசிய கூட்டு. ஸோ எதனால் அந்த கூட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணை எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணைத் தலைவர் வந்து பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் அவர் இடையில வந்து எடப்பாடிக்கும் பன்னீருக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்ததுனால அடுத்து வந்து உதயகுமாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷமாகவே வந்து அவைத்தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்பாவிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. திடீர்னு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறாப்புல, அதாவது முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாப்புல, அவைத்தலைவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதிமுக கேட்டுக்கிட்டு இருக்க இதை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காப்புல. 1 வருஷமாக சொல்லாத செய்யாத வேலையை திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் உள்குத்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கேபி முனுசாமி அவரும் அதிமுக முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் 2 பேருமே இதை பற்றி பேசியாங்க. கேபி முனுசாமி என்ன சொல்லியிருக்காப்புல, சட்டசபையிலையும் சரி, வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்லேயும் சரி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டும் பங்காளி கட்சிகள் தான். 2 பேர்த்தில் யாருனாலும் வந்து ஆட்சிக்கு வரலாம் போகலாம். அடுத்து 3ஆவதாக ஒரு ஆள் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் நம்முடைய கட்சிக்கும் தான் கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதை வந்து சட்டசபையும் சொல்லியிருக்காப்புல, இங்கேயும் ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருக்காரு. இதே போல் தான் செங்கோட்டையனும் ஓப்பனாகவே வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி பாஜக வந்து வரக்கூடாது, ஒன்று திமுக வரணும், இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கணும், வேறு கட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டசபையிலேயே சொல்லியிருக்காப்புல. அதுவுமே ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அப்போ இந்த ரெண்டோட இதுவும் என்னென்னா, என்ன சாரம்சம் அப்படின்னா, 3ஆவது கட்சி பாஜக வந்து இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு வருது, அதனால் அவன் 2வது கட்சியாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான எல்லா வேலையும் அவனை போட்டு தள்ளுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து கூட்டு வச்சுட்டுதாங்க அப்படிங்கிறது தான் வந்து அம்பலமாக அப்படியே வந்து வெளிப்படையாக தெரிய வருது. இவங்க நேற்று இந்த வேலையை பார்க்கல. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 வந்து இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. 2007 எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 2005 ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா 2007 வந்து தேமுதிக மட்டும் 2006 எலெக்ஷன்லேயே வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மட்டும் விருதாச்சலத்தில் வந்து எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டாப்புல. 2009 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா எலெக்ஷன் 2007 ராஜ்யசபா எலெக்ஷன் ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 எம்பி சீட்டு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 67 எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஆகணும். ஸோ அப்போ அந்த 67 எம்எல்ஏ ஓட்டு போடுறதுங்க 66 பேர் ஆல்ரெடி அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா 66 சீட் இருக்குது. அப்போ ஒரு சீட்டு யாராவது வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 எம்பி சீட்டு கிடச்சிடும். ராஜ்யசபாவில் அதிமுக கூட்டணிக்கு எம்பி சீட்டு கிடச்சிடும். அப்போ தேமுதிக போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கலைஞரே என்ன பண்ணுறாரு, இதை வந்து கலைஞரே அவரே முன்னே வந்து பார்த்தா அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து அங்கிட்டு கூட்டணி வைக்க வேண்டாம், அதனால் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது வாராப்பில். அதே 2007 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடைய மண்டபம், ஆண்டா அழகர் மண்டபம் கோயம்பேட்டில் இருக்குது. அதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி அங்கே போய் அளந்து அதை கிட்டத்தட்ட 60% மண்டபத்தையும் இடித்து இடத்தையும் வந்து பார்த்து தான் பண்ணாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2006 மக்களவைத் தேர்தலில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் பார்த்தா வாக்கு சதவீதம் வாங்கிட்டாங்க. தலைவர் கேப்டன் ஜெயிச்சிட்டாப்புல. மற்ற எல்லாரும் சேர்ந்து பார்த்தா 20% வாக்கு வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாறி ஆண்ட திராவிட கட்சிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கலை. ஸோ அப்போ இவரை விட்டோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தா அப்படின்னா வளர்ந்துருவாப்புல அப்படின்னு சொல்லி கேரக்டர் அசாசினேஷன். அவர் வந்து பார்த்தா அப்படின்னா ஒழுங்காக இது ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்காரு, இது பண்ண மாட்டேன்னா அவன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வந்து ப்ரெஸ் மூலியமாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவரை எப்படி அழிச்சாங்களோ அது உண்மைதான், அதில் எதுவும் மாற்றம் இல்லை. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை வந்து மன ரீதியாக அடித்து, ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கான அவரை போய் ஆளை வச்சுன்னா அடிக்க முடியாது, இல்லை எதுவும் அவர் மனசை உடைச்சி உழைச்ச காசை பூரா வந்து அழித்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழிச்சாங்களோ
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாஜக வளர்ந்துக்கிட்டு வருது. ஏன்னா திருப்பி இவங்க ஏன்னா இவ்வளோ வருஷம் கூட்டு வைக்காதவன் திடீர்னு வந்து ஒன்று சேர்ந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவுடைய வளர்ச்சியை பிடிக்காம தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. பாஜக ஏன்னா இவங்க வந்து இப்போ பாஜகவுக்கு பயந்துக்கிட்டு இப்போ 2 பேரும் கூட்டு சேர்றாங்க அப்படின்னாலே தெரிஞ்சு போச்சு பாஜக வளருன்னு 100% தெரியுது. இப்போ பாஜக வளர்றதை வந்து கெடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் கூட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனி நம்ம என்ன பண்ணணும், பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக காய் நகர்த்த வேண்டியிருக்கு. பாஜகவும் சரி பாஜக கூட்டணி இருக்க கட்சியும் சரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து காய் நகர்த்த வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயமும் உண்டு. இப்போ பாஜக உள்ள ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான எல்லா சட்டத்தையும் போட்டு எல்லா திட்டத்தையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு ஊழல் பண்ணாமல் ஊழல் இல்லாத ஆட்சியாக கொடுத்து கொஞ்சம் மக்களுக்கும் வந்து செஞ்சு பழகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அவங்களுக்கே ஓட்டு போடுற நிலைமைக்கு வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா 2 ஆண்ட திராவிட கட்சிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னடைவு 3 விஷயத்தில் பின்னடைவாயிரும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது கட்சி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இவனால் எந்த பணத்தையும் எந்த இதையுமே அடிக்க முடியாது, எந்த ஊழலும் பண்ண முடியாது. 2வது இவன் பண்ண ஊழலை பூரா குட்நட்டை பூரா வெளியே எடுத்து வச்சுருவாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா 3வது விஷயம் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கட்சி எல்லாமே பார்த்தா டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். டிஸ்இன்டகிரேட்னா அழிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் 3வது விஷயம் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருந்தாங்களோ அடுத்த 2 இதிலும் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டகிரேட் ஆகி ஒன்றுமே இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி ஆரம்பித்தாங்க. அதுவுமே வாரத்துக்கு ஒரு கூட்டணி தலைவர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி டிஸ்இன்டகிரேட் ஆகி இந்த திராவிட கட்சியிலும் நம்ம டிஸ்இன்டகிரேட் ஆகி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு இவங்க கூட்டு சேர்ந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நீ என்னதான் மாற்றி திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னாலும் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 3வது கட்சி 3வது சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் மட்டும்தான் இவங்க 2 பேரும் பண்ண கூட்டுநட்டு எல்லாத்தையும் தெரியப்படுத்த முடியும். தெரிஞ்சால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ தமிழ்நாடு ஒன்றும் தரங்குறைன்னு போகும்னு சொல்ல வரல, இன்னமும் வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பன்மடங்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கிறது இந்த திராவிட கட்சி 2 திராவிட கட்சிகள் தான். அதனால் என்னைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒருத்தனை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னால என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆக மொத்தம் திராவிட கட்சியினுடைய பயமே பாஜகவுக்கு ஜெயம். தேங்க்ஸ், நன்றி.